அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நடக்கடலை பருப்பு போட்டுக்கிறேன். வறுத்தது தான் நான் எடுத்திருக்கேன். தோலை நீக்கிட்டு போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரியட்டும் பருப்பெல்லாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் காரம் கம்மியாயிடும் பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயில் எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தேன். நல்லா நெய்ஸாக துருவி வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன். இப்போ 2 வரமிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, காரம் வேணும்னா. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நான் இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடலாம். எல்லாத்தையும் ஒரே இதாக போட்டு கிண்டினீங்கன்னா குழஞ்ச மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டினீங்கன்னா உதிரியாக நல்லாயிருக்கும் சோறு. இப்போ நான் எல்லாம் போட்டு கிண்டிகிட்டே இப்போ மல்லித்தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி.